மருடம் படம் எப்படின்னா ஒரு உண்மையான விவசாயினுடைய வழிங்க. அதாவது ஒரு 1980-90 நடந்த உண்மையான கதையை இன்னைக்கு எல்லாமே நம்ம படிப்பு நோக்கியும் அரசியலை நோக்கியும் ஓடிட்டு இருக்கோம். படிப்புனா பிரைவேட் ஸ்கூலில் படிக்க தான் படிப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் குழந்தையோட படிப்புக்கு போக சொல்லுவது, அவருடைய கடன் வாங்க சொல்லுவது, அவருடைய படத்தோட அவர் அப்பா வாங்கின கடனோட அவருக்கே தெரிய வருது. அந்த படத்துலேருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஒரு விவசாயினா எப்படி இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து அவருக்கு தெரிய வேண்டியது, அவங்க அப்பா வாங்காத கடத்தை அவர் அந்த கடத்தை அடைக்கிறதுக்காக, நிலத்தை மீட்டுறதுக்காக அவர் எடுத்துக்கிற போராட்டம், சட்ட போராட்டங்களும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஆக மட்டும் படம் அருமையான படங்க ஐயா. நல்லா எடுத்திருக்காங்க ஐயா. நன்றாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லியிருக்காரு. படத்துக்கு தேவையான விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு. இது படம் பார்த்தாவே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க. அதாவது வாங்காத கடனுக்காக நாம பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது போராட முடியாத மக்களுடைய வழியை இன்னும் சொல்லியிருக்காரு. தெளிவா சொல்லியிருக்காரு. இது வரலாற்றுல பேசக்கூடிய படம் கண்டிப்பாக வரும். இது போக போக தான் மக்கள்கிட்ட ரீச் ஆயிட்டு அதோடைய வழியை கண்டிப்பா ஒன்று எல்லாருமே திரைப்படம் கொண்டாடுற படமாக இருக்குமே தவிர அதுல எந்த துளி சந்தேகமும் கிடையாது. வித்தார்த்து ஹீரோயின் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இயக்குனர் இந்த டீம் அருமையாக இருக்கு. படத்தை குறைய சொல்ல முடியாது. அதாவது கவிஞர் நீதின்னு வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காரு நினைக்கிற வரும். நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இது வந்த 3-4 பாட்டுமே அவ்வளோ அருமை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. அவ்வளோ எமோஷனல் வந்தால் கண்ணிலிருந்து தண்ணி வராத போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுடைய பெற்றோர்களுடைய நினைவு இல்லாமல் யாரும் இந்த படத்தை பார்த்துட்டு போக முடியாது. இப்போ நானும் கிராமத்துலேருந்து வந்தவன் தான். என்னோடய அப்பா அம்மா வழியை நான் உணர்றேன். கண்டிப்பாக வரவங்க அது கண்டிப்பாக அந்த வழியை உணர்ந்து தான் போவாங்க. கண்டிப்பாக விவசாயத்தோட வழியை தான். ஒரு விவசாயியோட உண்மையான மனிதன் கதையை சொல்ல போகிறோம். விவசாயம் நாட்டோட முதுகெலும்பு. உண்மையான மனிதனுடைய வழி சொல்லலாம். அவ்வளோ. நன்றி. மருதம் விவசாயிகளுக்கான நிலமாக இருக்குது. விவசாயிகளோட போராட்டமும் அவங்களோட வாழ்வியலும் அது ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அன்றாட தேவைகள், அன்றாட வாழ்வியல்லேருந்தும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னென்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க நிலத்தை யாரோ ஆக்கிரமித்து லோன் போட்டதாக சொல்லி ஏமாற்றிடுறாங்க. அது ஜப்தி பண்ண போகும்போது அதிர்ந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விவசாயிகளை பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் விவசாயிகள்கிட்ட விதைகளையும் உரங்களையும் மருந்துகளையும் திணிக்கப்படுதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த நிலத்தை அந்த விதைகளுக்கும் மருந்துகளுக்கும் சேர்த்து காசு எடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் படித்தவங்களும் இன்றைக்கி பெரிய அறிவு இருக்கிறவங்களே டிஜிட்டல் மோசடியில் ஏமாற்றிட்டு இருக்கும்போது விவசாயிகள்லாம் ஏமாத்துறோம், ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அவங்களும் ஈஸியாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு அதிகாரிகள் துணை போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற தாசில்தார் இன்றைக்கி நில அளவு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் டாக்குமெண்ட்டுங்கிற விஷயம் உலக அறிஞ்ச விஷயம். அதை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு நியாயமான ஒரு நீதி வழங்கணும். அது அந்த தாசில்தார் இந்த டபுள் டாக்குமெண்ட் விஷயத்தை ஒழிச்சு கட்டணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால விவசாயிகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தற்கொலை பண்ணவங்க அதிகமாக இருக்காங்க. விவசாயியோட வழின்னா அவனுக்கு தெரியாமல அவன் நிலத்தை ஆக்கிரமிச்சு போயிடுறாங்க. உண்மையாலுமே ஒருத்தர் அதனால விவசாயி தற்கொலை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வெள்ளந்தியான மனிதர்களாக இருக்காங்க. அதனால வெள்ளந்தியான மனிதர்களை திடீர்னு ஆக்கிரமித்து அவங்களோட நிலங்களை இது பண்ணும்போது ஒரு காட்டிலிருந்து ஒரு மான் கூட்டம் ஒரு தண்ணியில் தாண்டி போகும்போது முதலைகள் வேட்டையாடுற மாதிரி அவங்க வேட்டையாடப்படுறாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. உண்மையாக அந்த இயக்குனர் கண்டென்ட் வாய்ஸாக நல்லா சொல்லியிருக்காரு. அவரை பாராட்டுவேன். டிஜிட்டல் மோசடிங்கிறது பார்த்தீங்கன்னா படித்தவங்களே இன்றைக்கி ஏமாந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள இப்போ பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவமே தெரியும். ஒரு வக்கீலை 10 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட நிர்வாணமான போஸை கேட்க சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேப்பர் நியூஸ்லேயே வந்திருக்கும். அப்போ அவங்களே ஏமாறும்போது ஒரு லாயரே ஏமாந்துட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி எந்த அளவுக்கு ஏமாறுவாங்கன்னு தெரியல. மக்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க.
எமோஷனல்னு சொன்னால் அது ஒரு வாழ்வியலான இது ஒரு இன்னைக்கு விவசாயியும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அந்த வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியும், விவசாயம் என்னென்னு தெரியும், அன்றாட பொழப்பு என்னென்னு தெரியும், அந்த குழந்தைய பெற்றவங்க எப்படி கொண்டு போய் படிக்க வைக்கணும், அடுத்த தலைமுறை எப்படி வளர்க்கணுன்றதுக்காக அவங்க போராடுறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் ஆதரிக்கணும். சினிமாவை பார்க்கக்கூடாது, வாழ்வியலாக பார்க்கணும். அன்றாட இருக்கிற அவங்க பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான படைப்புகளை மக்கள் கண்டிப்பாக ஆதரிக்கணும். விவசாயம் முதுகெலும்பு, ஆனால் விவசாயிகள் முதுகெலும்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. விவசாயிகளோட முதுகெலும்புகளை வந்து இன்னைக்கு எல்லா தரத்திலும் ஆக்கிரமிக்கிறாங்க, உடைச்சிட்டு இருக்காங்கிறத இந்த படம் காமிக்குது. இதில் அரசு அதிகாரிகள் வந்து பொறுப்புடன் நடந்துக்கணுங்கிற விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக விவசாயிகளோட வழிகளை தெளிவாக கடத்தியிருக்காங்க. இது விவசாயிகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா விவசாயி இல்லைன்னா உலகம் இல்லை. ஏரின் பின்னால் தான் இந்த உலகமே உழந்துட்டு இருக்குன்னு திருவள்ளுவர் சொன்னார். அதை மக்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நன்றி. அருமையாக பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதை. ஏன்னா இது சிட்டியில் ஓடுறத விட கிராமங்களில் தான் ஓடணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா கிராமங்களில் தான் உங்களுக்கு விவசாயம்லாம் இருக்குது. அங்கே தான் ஏமாளிகள் இருக்காங்க, அங்கே தான் ஏமாந்தவங்க இருக்காங்க, அங்கே தான் படிக்காதவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க படிக்காதவங்களை வச்சு படித்தவன் ஏமாத்துறான். இதுதான் கதை. எல்லாருமே நல்லா வாழ்ந்துருக்காங்க, நடிச்சிருக்காங்கிறத வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். விதார்த்தத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. கமர்ஷியல் படம் ஓரளவுக்கு. சார் இது வந்து பொதுவான விஷயம் சார். அது கிராமம் சிட்டிலாம் கிடையாது. ஏமாத்துறோம் எல்லா இடத்துலையும் ஏமாத்தின்னு தான் இருக்கான். சிட்டியில் உள்ளவங்க ஏமாத்துறாங்க, கிராமங்களையும் எவ்வளோ ஏமாத்துறாங்க. அவங்க ஏழ்மையும் இல்லாமையும் தெரிஞ்சு ஏமாத்துறவங்க எவ்வளோ இருக்கான்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த படம். நல்லா இருக்குது படம், நல்லா. ஆமாம் ஆமாம், உண்மை தான். அதாவது 10 விவசாயிகள் ஏமாந்து ஒன்றும் பண்ண முடியாமல் நொடிஞ்சு போயிருந்தாலும் அதில் ஒரு விவசாயி துணித்து எழுந்துக்கிறான்ல. இதே நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்றதுனால அவன் தலை நிமிர்ந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வாங்கி கொடுக்குறான். அதனால் நல்லா இருக்கு படம். அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், அவங்க நடித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். அருமையாக பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதை. ஏன்னா இது சிட்டியில் ஓடுறத விட கிராமங்களில் தான் ஓடணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா கிராமங்களில் தான் உங்களுக்கு விவசாயம்லாம் இருக்குது. அங்கே தான் ஏமாளிகள் இருக்காங்க, அங்கே தான் ஏமாந்தவங்க இருக்காங்க, அங்கே தான் படிக்காதவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க படிக்காதவங்களை வச்சு படித்தவன் ஏமாத்துறான். இதுதான் கதை. எல்லாருமே நல்லா வாழ்ந்துருக்காங்க, நடிச்சிருக்காங்கிறத வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். விதார்த்தத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. கமர்ஷியல் படம் ஓரளவுக்கு. சார் இது வந்து பொதுவான விஷயம் சார். அது கிராமம் சிட்டிலாம் கிடையாது. ஏமாத்துறோம் எல்லா இடத்துலையும் ஏமாத்தின்னு தான் இருக்கான். சிட்டியில் உள்ளவங்க தான் ஏமாத்துறாங்க, கிராமங்களையும் எவ்வளோ ஏமாத்துறவங்க. அவங்க ஏழ்மையும் இல்லாமையும் தெரிஞ்சு ஏமாத்துறவங்க எவ்வளோ இருக்கான்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த படம். நல்லா இருக்குது படம், நல்லா. ஆமாம் ஆமாம், உண்மை தான். அதாவது 10 விவசாயிகள் ஏமாந்து ஒன்றும் பண்ண முடியாமல் நொடிஞ்சு போயிருந்தாலும் அதில் ஒரு விவசாயி துணித்து எழுந்துக்கிறான்ல. இதே நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்றதுனால அவன் தலை நிமிர்ந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வாங்கி கொடுக்குறான். அதனால் நல்லா இருக்கு படம். அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், அவங்க நடித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள்.